ஐயோ, அந்த கவருக்குள்ள செழியன் தம்பி போட்டோவை நாம தானே வச்சோம். அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சா? இவ முழிக்கிறத பார்த்தாலே தெரியலையா நீ? மொத்தமும் இவ வேலைதான். அன்னபூர்ணி, சும்மா ஆதாரம் எதுவும் இல்லாம காயத்ரி மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காது. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அவன் மேல என்ன வேணாலும் பழி போடலான்னு பாக்குறியா? நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க, ஞாபகத்துல வச்சுக்க. அண்ணே, என்கிட்ட ஆதாரம் இல்லதான். ஆனா அதை இவதான் பண்ணிருப்பாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு. ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு நம்ம செழிய மேல ஒரு கண்ணு. தப்பு பண்ணிட்டு ஒரு முறையும் இவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி பத்திரிக்கையில போட்டோ மாத்தினா தன்னோட தலையெழுத்தே மாறிடுமோன்ற ஐடியால தான் இப்ப நம்ம கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டா. இது பாரு, இப்படி லாஜிக்கே இல்லாம பேசுறத நிறுத்த அன்னபூர்ணி. பத்திரிகையில போட்டோ மாறினா அதுக்காக மாப்பிள்ளையே மாத்திருவாங்களா? இல்ல, இதுல வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. நம்மள அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த யாரோ கூட இருந்த இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்காங்க. அது யாருன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நீ தேவையில்லாம காயத்ரி மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம அவள நிறைய முறை அவமானப்படுத்திருக்கோன்ற கோவத்துல நம்மள பழி வாங்கறதுக்காக தான் காயத்ரி இந்த மாதிரி பண்ணிருப்பானே. ஏய், இவ்வளவு சொல்ற, நீ திரும்ப திரும்ப காயத்ரி காயத்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லன்னு, நான் இப்படி லாஜிக்காவே சொல்றேன். இத சுந்தர் பண்றதுக்கு சான்ஸே இல்லன்னு. நாங்க யாரும் இத பண்ண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் தாண்டி இந்த வீட்ல வேற யாருன்னு இருக்கா? இந்த காயத்ரி மட்டும் தானே இருக்கா? அப்ப அவ மட்டும் தானே இத பண்ணிருக்க முடியும். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி உனக்கு எல்லாத்துக்கும் காயத்ரி தான் கிடைச்சாளா? அண்ணே, இல்லங்க, எனக்கு என்னவோ அன்னபூரணி சொல்றதுதான் சரின்னு படுது. அண்ணி,